ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேஸ்ல் ஆஃப் ஃபேஷன் அண்ட் குக்கிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஐ திங்க் எல்லா போரிங் கண்டென்ட்டும் ஃபினிஷ். இதுக்கு மேலே நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோல்டுக்கான கஷாயம். இதில் இருந்தால் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன் பை ஒன் ஆட் பண்ணும்போது என்னென்னு பார்த்துக்கலாம். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வெசலில் ஒரு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு துளசி ஒரு 20 to 25 லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குப்பைமேனி ஒரு 10 to 15 லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொய்யா இலை அது ஒரு 3 to 4 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கற்பூரவள்ளி அது ஒரு 5 to 6 லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 வெத்தலை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பப்பாளி லீஃப் ஒரு லீஃப் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சிக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொஞ்சமாக சுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. லீவ்ஸ் எல்லாமே ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்லா பாயில் ஆகி ரெடியூஸ் ஆகணும். அதில் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ் எல்லாம் வாட்டரில் ஆட் ஆகி அந்த வாட்டர் கலர் சேஞ்ச் ஆகும். இனிஷியலாக ஒரு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணோம். அது ஒரு 1 டம்ளராக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் எதுக்குன்னா கோல்டு, காஃப், ஸ்னீசிங் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஒரு ஆஃப் டம்ளர்ஸ் ஒரு 2 டேஸ் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். See you soon for sure in the next video. Bye bye. Take care.